ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பேஜ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு வித் 75% பாஸ் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்து நீங்கள் 75% இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையாவது உங்களுக்கு நல்லா கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோடிங் ஸ்கில் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் நாலேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கன்சர்ன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் மட்டும் ரிஜிஸ்டரில் இந்த இடத்துல கன்சர்ன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இனில் போயிட்டு இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இனுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ட்ரு பண்ணிங்க இல்லையா யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதை இங்கே என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.